வீடியோ பார்க்கும் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வினோத். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு முக்கியமான அப்டேட் தான். ஃபுல்லாக அடுத்தது இப்போ ரேங்க் லிஸ்ட் வந்துருச்சு. அடுத்தது கட்ட நடவடிக்கை என்ன, ஓகே, வாட் நெக்ஸ்ட்டு, அடுத்தது என்ன நடக்குங்கிறது, ஒரு ஃபுல் ப்ராசஸ் என்ன நடக்குங்கிறது இந்த வீடியோ மூலிமா தெரிவிக்கிறேன். அதுக்கு முன்னால் ஒரு சில விஷயம் சொல்ல நினச்சேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இது வந்து சப்ஜெக்ட் வைஸு ரேங்க் லிஸ்ட்டா சார், இல்லை ஓவரால் ரேங்க் லிஸ்ட்டா சார் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நல்லா கவனிச்சிக்கிங்க. இப்போ உங்களுக்கு வந்திருக்குல ரேங்க் லிஸ்ட்டில் நீங்கள் என்ன ரேங்கு உங்கள் மேஜர் வருதில்ல, உங்களோட மேஜர் என்ன மேஜரோ அந்த மேஜரு தான் ரேங்க் லிஸ்ட்டில் வரும். அந்த மேஜரு ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லாகவே, தமிழ்நாடு இந்த பிஎடுக்கு அப்ளை பண்ணிருப்பாங்களா, உங்கள் மேஜரில் அப்ளை பண்ணிருக்கிறது இப்போ 300 பேர் அப்ளை பண்ணிருக்காங்களா, 300 பேர்த்தில் நீங்கள் எத்தனாவது ரேங்கு, ஓகேவா? அவ்வளோதான். அது கேஸ்ட் அடிப்படையில் இருந்தாலும் சரி, எப்படியா இருந்தாலும் சரி, நம்ம தமிழ்நாடு அளவில் அப்ளை பண்ணிருக்கிறதுல பிஎடுக்கு உங்கள் மேஜரில் நீங்கள் எத்தனாவது ரேங்க் இருக்கீங்கன்னு சொல்லி வந்துடும். ஓகே, முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் ஒரு ரேங்க் லிஸ்ட்டு வராது. இதுதான் ரேங்க் லிஸ்ட்டு. இதுக்கப்புறம் உங்களுக்கு வர வேண்டியது ஒன்றே ஒன்று. அது என்னென்னா, கால் லெட்ரு வரும். கால் லெட்ரு ரொம்ப முக்கியம். வாட் நெக்ஸ்ட்னால் அடுத்தது வந்து உங்களுக்கு இதே லேடி வில்லிங்டன் இந்த இன்ஸ்டியூட் இருக்குல்ல, இந்த வெப்சைட் இருக்குல்ல, இந்த காலேஜ் வெப்சைட்டு, அதே வெப்சைட்டில் இப்போ எப்படியும் உங்களுக்கு நோ யுவர் ரேங்க் லிஸ்ட்டு அப்படின்னு சொல்லி காமிச்சதில்ல பச்சை கலரில், அதேமாரியே அதுக்கு மேலே அப்போ காமிச்சதில் அதுக்கு மேலே கரெக்டாக என்ன வரும்னா, உங்களோட வந்து டவுன்லோட் யுவர் கால் லெட்டர்னு சொல்லி வரும். 2024 அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கால் லெட்ரு இதேமாரியே கிளிக் கொடுத்தீங்கன்னா போயிட்டு உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் ப்ளஸ் டேட் ஆஃப் பர்த் கேட்கும். உங்கள் கால் லெட்ரு வந்துடும். அந்த கால் லெட்ரு பெருசாக தான் இருக்காது. எப்படி இருக்குன்னா, இப்போது உங்களுடைய என்னது ரேங்க் லிஸ்ட் வந்ததில்ல, அந்த ரேங்க் லிஸ்ட்டில் என்னென்ன இருந்ததோ, என்னென்ன இருந்திருக்கும், உங்கள் அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும், உங்கள் டேட் ஆஃப் பர்த் இருக்கும், உங்கள் நேம் இருக்கும், நீங்கள் என்ன மேஜர் இருக்கும், அந்த மேஜரில் நீங்கள் எத்தனாவது ரேங்க் இருக்கும், அதுக்கப்புறமேலுக்கு நீங்கள் இந்த ஸ்பெஷல் கேட்டகரியில் வரீங்களா அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதெல்லாம் இருக்கும். ப்ளஸ்ஸு அதே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஓட்டுற மாரி இடம் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா என்னென்ன சர்டிஃபிகேட்டு நீங்கள் எடுத்துகிட்டு வரணும், என்னென்ன தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே என்னென்ன சர்டிஃபிகேட்டு தேவையானதுன்னு சொல்லியிருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து கீழே இருக்கும். இதுக்கு மேலேயும் ப்ளஸ்ஸு கால் லெட்டரில் அந்த ரேங்க் லிஸ்ட்டில் வந்துருக்கும்ல, உங்கள் நேமு என்னென்னா அதில் டீட்டெயில்ஸு, அதுக்கு கீழே ஒரு காலம் போட்டு எத்தனாம் தேதி காலையா மாலையா வேணும், எங்கே நடக்குது இது வரும். நல்லா கவனிச்சிக்கணும். உங்களுடைய கால் லெட்ரு வந்த அப்புறமேலுக்கு உங்களுக்கு இதேமாரி இண்டிவிஜுவல் மெசேஜ் வரும். அப்படி இல்லைன்னா மெசேஜ் வரதுக்கு முன்னாடி நம்ம யாருக்காச்சும் தெரிஞ்சிடும், நம்ம இன்ஃபார்ம் பண்ணிடுவோம் நம்ம வீடியோ மூலயமா. இதே வெப்சைட்டில் தான் லேடி வில்லியன் காலேஜ் இருக்குல்ல, லேடி வில்லிங்டன் LWIASE இந்த வெப்சைட்டு, ஓகேவா, ஷார்ட் ஃபார்ம், அதோட காலேஜோட ஷார்ட் ஃபார்மு. இந்த வெப்சைட்டில் போயிட்டு இப்போ எப்படி நீங்கள் இது ரேங்க் லிஸ்ட் டவுன்லோட் பண்ணுவீங்களோ அதேமாரி தான் வந்து கிளிக் பண்ணுவீங்க. அந்த லிங்க் ஓடும் பச்சை கலரில், அதை கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு நார்மலாக உங்கள் அப்ளிகேஷன் நம்பர் ப்ளஸ்ஸு டேட் ஆஃப் பர்த் போட்டு போயிடுவீங்க. அதில் வந்துடும். அதில் வந்தோடனே உங்களுக்கு இண்டிவிஜுவலாக இல்லை, உங்கள் மேஜர் எல்லாத்தையும் நீங்கள் இப்போ கேட்கக்கூடாது, உங்களுக்கு என்னைக்குன்னு உங்கள் நேம் போட்டு உங்களுடைய இதுக்கு என்னைக்குன்னு சொல்லி காலையா மாலையான்னு சொல்லி வந்திருக்கும். அன்னைக்கு நீங்கள் கரெக்டாக போயிடணும். அங்கே எங்கன்னா லேடி வில்லியன் காலேஜ் சென்னையில் தான் எல்லாத்துக்குமே நடக்கும். டோட்டலாக இருக்கிற நம்ம தமிழ்நாட்டில் இப்போ 38 மாவட்டக்காரங்களுக்குமே அங்கே சென்னையில் தான் நடக்கும். உங்களுக்கு என்னைக்குன்னு சொல்லி தனித்தனியாக இன்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னா அந்த கால் லெட்டர்லேயே வரும். உங்களுக்கு என்னைக்கு டேட்டு போட்டிருக்கோ அன்றைக்கி தான் நீங்கள் போகணும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இது வந்து டோட்டலாக வந்து எல்லா மேஜருக்குமே. இது வந்து 2022 நடந்தது, ஓகேவா. இது வந்து பார்த்திங்கன்னா 2022 to 23 அந்த இயர்க்கானது. இப்போ அப்படியே போட்டிருக்கா. இது வந்து டோட்டலாக எல்லா மேஜருக்கும் நடந்துடும். 12/10/2022 விசி, பிஹெச்சி, எஸ்சி, எஸ்டி இவங்கெல்லாம் இருக்காங்களா, பிஇ முடித்தவங்க, இந்த எக்ஸ் சர்வீஸ் இந்த ஸ்பெஷல் கோட்டாவில் வந்துருப்பாங்களே, அவங்க எல்லாத்துக்குமே இத்தனாம் தேதி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது வந்து அடுத்த 13/10/2022 பாட்னி சுவாலஜி, இது வந்து காலை ஏஎம்மு, இது வந்து ஹிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரி, இது வந்து அது நல்லா கவனிச்சிக்கணும். பாய்ஸுக்கு கேர்ள்ஸுக்கும் ஒன்றா நடக்காது. ஒன்று அவங்களுக்கு காலையில் நடக்கலாம், இல்லை உங்களுக்கு மாலையில் நடக்கலாம், இல்லை உங்களுக்கு மாலையில் நடக்கலாம், அவங்களுக்கு காலையில் நடக்கலாம், அப்படி தான் நடக்கும். அதிலே போட்டிருப்பாங்க, மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இதேமாரி உங்களுடைய கால் லெட்டரில் இண்டிவிஜுவலாக உங்களுக்கு எத்தனாம் தேதி ஆஃப்டர்நூன் காலையா மாலையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே லேடி வில்லிங்கில் தான் நடக்கும். சரி, ஓகே, இது சொல்ல நினச்சேன்.
சொல்லிட்டேன். வேறு என்ன உங்களுக்கு டவுட்டு? கால் லெட்ரு அப்படி தான் வரும். ஃபுல் ப்ராசஸ் ஆமாம், அந்த ப்ராசஸ்னால் இதான், அதுவும் நான் சொல்லிட்டேன். ஓகே, இண்டிவிஜுவலாக உங்களுக்கு வரும், அதில் தான் டேட் சொல்லுவோம். இது எப்போ வரும்னா வந்து நிறைய பேர் கேட்பீங்க, இது வந்து எப்போ வரும் சார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எப்படியும் உங்களுக்கு 14ஆந்தேதி சொல்லியிருக்காங்களா, 14ஆந்தேதிக்கு முன்னால் ஒரு 3 நாள் அல்லது 4 நாளுக்குள்ளே முன்னாலே வந்துடும். ஏன்னா அப்போ தானே வந்து எங்கே இருக்குது, ஏன்னா நீங்கள் இங்கேருந்து போகணும், அதுக்கெல்லாம் டிக்கெட் போடுறதா இருந்தாலும் ரெடி பண்ணணும், பஸ்ஸுக்கு புக் பண்ணுறதாலும் புக் பண்ணிவிட்டு, ட்ரெயின் புக் பண்ணுறதாலும் புக் பண்ணுற மாரி எல்லாத்துக்கும் இல்லை சர்டிஃபிகேட் வச்சு ரெடி பண்ணுற மாரி எல்லாமே உங்களுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட்டுங்கிறது உங்கள் கால் லெட்டர்லேயே காமிக்கும். என்னென்ன எடுத்துகிட்டு போகணும். அப்படி இல்லைனாலும் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் வேணால் உங்களுக்கு வந்து என்ன தேவையான என்னென்ன சர்டிஃபிகேட் தேவைங்கிறது அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறமேலுக்கு அங்கே என்ன ப்ராசஸ் நடக்குங்கிறது ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பரவாயில்ல, திருப்பி சொல்லணும்னு உங்களுக்கு நீங்கள் கேட்டிங்கன்னா வேணால் அந்த வீடியோவை நான் திருப்பி போடுறேன், திருப்பி அப்லோட் பண்ணுறேன். இப்படி தாங்க உங்களுக்கு வரும் கவுன்சிலிங் டேட்டு. இதுவரையும் யாருக்கும் தெரியாது. அது கவுன்சிலிங் டேட்டு எப்போன்னு உங்களுக்கு தான் தெரியும். ரேங்க் லிஸ்ட் எப்படி வந்ததுன்னு சொல்லி உங்களுக்கு நீங்கள் என்ன ரேங்க் உங்களுக்கு தெரிஞ்சதோ அதேமாரி உங்களுக்கு என்னைக்கு கவுன்சிலிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். உங்களுக்கு தான் மெசேஜ் வரும். அப்போ நீங்கள் பார்த்துக்கலாம். அது வரையும் எல்லாம் அமைதியாக இருங்க. வேணால் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் இவ்வளோ சீட் இருக்குதுன்னு சொல்லி கேட்குறீங்களே, உங்கள் டவுட்டு நான் கிளியர் பண்ணுறேன். எனக்கு ரேங்க் இவ்வளோ இருக்குது, எனக்கு கிடைக்குமா நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. அதை வேணால் கிளியர் பண்ணுறேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாடா பாய்.